வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 19. உயிருக்கு மேலாக நேசிக்கும் பெண்மணியின் அழகிய வதனம் ஒரே கணத்தில் வாட்டம் அடைந்து கண்கள் இரண்டும் கலங்கிவிட்டதன் காரணம் தன்னுடைய கடுமையான பதில்தான் என்பதை உணரும்போது அந்த மங்கையின் காதலனின் உள்ளம் பச்சுதாபத்தினால் நைந்து உருகாது கல்லாக இருக்க சாத்தியமே இல்லை. ஈஸ்வரன் முதல் நாள் தான் செய்த அந்த சிறு பிழை எண்ணி மறுநாள் முழுவதும் மனசஞ்சலத்தில் தத்தளித்து கொண்டிருந்தான். ஆபீஸ் அறையில் மேஜை மீது அடுக்கி கிடந்த கடிதங்களை நிதானமாக பிரித்து ஊன்றி படிப்பவன் போல தென்பட்ட அவன் மனம் உண்மையில் அன்று முழுவதும் கிரிஜாவின் வாட்டமடைந்த வதனத்தை எண்ணி ஏக்கத்தில் தவித்து கொண்டிருந்தது. கிரிஜா குற்றமற்றவள்தான். ஈஸ்வரனின் நண்பன் கோபாலன் என்ற காரணம் பற்றி அவனிடம் அவ்வளவு சகஜமாக வார்த்தையாடி கொண்டிருந்தாள். குற்றம் கோபாலனுடையது என்றும் சொல்ல முடியாது. கோபாலன் மிகவும் உயர்ந்த நண்பன் என்றாலும் ஆசா பாசங்கள் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டதொரு துறவி அல்லவே. ஈஸ்வரனை போன்று அவனும் விவாகமாகாத ஒரு வாலிபன் கட்டழகியான ஒரு மங்கையிடம் வார்த்தையாடுவதில் உற்சாகம் காட்டியது இயற்கைதான். இதில் குற்றவாளி ஈஸ்வரன் தான். ஆதாரமற்றதொரு சந்தேகத்தினால் இருவரையும் சந்திக்க செய்து ஒரு விஷ பரீட்சை செய்து பார்த்த ஈஸ்வரன் தான் குற்றம் செய்தவன். வீணான சந்தேகம், வீணானதொரு பொறாமை, வீணான மனஸ்தாபம், என்ன மதியீனமான செய்கை என்று பலவாறு தனக்குள் எண்ணி பச்சதாபமடைந்த ஈஸ்வரனுக்கு ஆபீஸிலே இருப்பு கொள்ளவில்லை. கிரிஜாவை சந்திக்க வேண்டும், சந்தித்து தனது தவறான நடத்தைக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணி உள்ளம் துடித்து கொண்டிருந்தான். ஆனால் அங்கு அவனால் சீக்கிரமாக ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு செல்ல முடியவில்லை. முதல் நாள் கவனிக்காது விட்டு சென்ற வேலைகள் தலைக்கு மேல் குவிந்து கிடந்ததனால் அவன் பங்களாவுக்கு திரும்புவதற்கு வெகு நேரமாகிவிட்டது. அவசரமாக போஜனத்தை முடித்துக்கொண்டு மாடிக்கு விரைந்த அவன் கிரிஜா தூங்க சென்று விட்டாள் என்பதை அறிந்து மிக்க ஏமாற்றமடைந்தான். அலுப்புடன் படுக்கை மீது சென்று சாய்ந்து கொண்ட ஈஸ்வரனுக்கு அன்று இரவு தூக்கம் வர மறுத்தது. தேவகியின் அன்றிரவின் பெரும்பகுதியை தூக்கமின்றியே கழித்தாள். முதல் நாளிலிருந்து தொடர்ச்சியாக நடந்த அந்த சம்பவங்கள் அனைத்தும் அவள் மனத்திலே பெரும் திகிலையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி விட்டிருந்ததனால் தேவகிக்கு நித்திரை வர மறுத்தது. நெஞ்சத்திற்குள்ளே புதைத்து வைத்து கொண்டிருந்த அந்த இரகசியங்களின் சுமையை தாங்க முடியாதவள் போல் பெருமூச்சு விட்டு கொண்டு படுக்கை மீது திரும்பி படுத்து கொண்டே தேவைக்கு உற்று கவனித்தாள். கை கேட்டும் தூரத்தில் இருந்த அலார கடிகத்திலிருந்து எழுந்த டிக் டிக் என்ற யோசையை தவிர மிதிலா விலாஸ் முழுவதும் பயங்கரமானதொரு நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது. நோயாளி பசுபதி ஐயர் கூட அன்று இரவு நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தார். வழக்கமாக அவரது அறையிலிருந்து எழும்பும் இருமல் ஓசை கூட காணப்படவில்லை. தேவகியை தவிர மிதிலா விலாசத்திலிருந்து அனைவரும் அன்று இரவு நன்றாக நித்திரை செய்து கொண்டிருந்தனர். பக்கத்து அறையிலே படுத்திருந்த கிரிஜாவும் அன்றிரவு நிம்மதியாகத்தான் தூங்கி கொண்டிருந்தாள். பிறகு அச்சத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களை செய்திருந்தும் கிரிஜாவுக்கு அன்று நிம்மதியாக நித்திரை வந்தது தேவகிக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சமையல் கட்டுக்குள் கிரிஜா ஓடி சென்று மறைந்து கொண்டதன் ரகசியம் அவளுக்கு உடனேயே விளங்கிவிட்டது. கோபாலன் அளித்த கடிதத்தை படித்து முடித்துவிட்டு கிரிஜா அதை ஒருவர் கண்ணிலும் படாது இருக்க வேண்டி அடுப்பில் போட்டு எரித்து சாம்பலாக்கி விட்டிருந்தாள். அந்த மர்மமான கடிதத்தில் என்ன இருந்திருக்கும்? இதற்கு பெரிய ஆராய்ச்சி ஒன்று தேவையா என்ன? குன்றத்தின் மீது தான் கூறாது விட்டு வைத்திருந்த காதல் மொழிகளை கோபாலன் அந்த கடிதத்தில் எழுதி அவளிடம் கொடுத்திருக்கிறான். மறுநாள் சாயங்காலம் அவன் கடிதத்துடன் அங்கே வருவான் என்பதை கிரிஷா எதிர்பார்த்து கொண்டாள் அல்லவா இருந்திருக்கிறாள். முதல் நாள் சந்திப்பிலேயே இருவருக்குள்ளும் இத்தகையதொரு ஏற்பாடு நடந்திருக்க வேண்டும். கிரிஜாவுக்கு எத்தனை தைரியம் இருந்தால் இப்படி நடந்து கொள்வாள்? நண்பனின் இன்பமான வாழ்க்கைக்கே மண்ணை அள்ளி போட முன்வந்திருக்கிறானே கோபாலன், அவன் எப்படிப்பட்ட கயவனாக இருக்க வேண்டும் என்று தனக்குள்ளே எண்ணி கிரிஜா கோபாலன் இருவர் மீதும் மிகுந்த கோபம் அடைந்த தேவகியின் மனம் பீதியும் கலவரமும் தாங்காது கொந்தளித்தது. தான் காதலிக்கும் கிரிஜாவும் நண்பன் என்று கருதி இருக்கும் கோபாலனும் தனக்கு செய்யும் துரோகம் என்ன என்பதை அறியாது
பச்சிளம் குழந்தையை போல் நிம்மதியாக நித்திரை செய்து கொண்டிருக்கும் ஈஸ்வரனை பற்றி நினைத்து கொண்ட மாத்திரத்தில் தேவகியின் கண்களில் நீர் சுரந்தது. கிரிஜாவின் காதலை பெற ஈஸ்வரன் செய்திருக்கும் தியாகம் அவனுக்கே தெரியாத விஷயம். ஆனால் தேவகிக்கு அது எத்தகையது என்பது நன்றாக தெரியும். கிரிஜாவின் உள்ளத்தை குளிர வைத்து அவரது அன்பை அடையும் நிமித்தம் கம்பெனியின் நிர்வாகங்களை கூட கவனிக்காது நாட்டிய கச்சேரிகள், சங்கீத சபைகள் என்று ஊரை சுற்றி கொண்டிருந்தான் ஈஸ்வரன். நோயாளியாக படித்திருந்தாலும் பசுபதி ஐயர் மகனுடைய நடவடிக்கைகளை அறியாமல் இருக்கவில்லை. அமெரிக்காவிலிருந்து வருவதற்கு முன்பு மகன் மீது தனியானதொரு அபிமானம் கொண்டிருந்த கிழவர் ஊருக்கு வந்த பின் அவனது நடவடிக்கையில் ஏற்பட்ட மாறுதலை கண்டு மிகவும் அதிருப்தி அடைந்து விட்டிருந்தார். தந்தையின் மனக்கசப்பு உயில் மூலமாக மைந்தனை எவ்வளவு தூரம் பாதிக்கக்கூடும் என்பதை எண்ணி பார்த்த தேவகிக்கு ஒரே திகிலாக தான் இருந்தது. தன்னை ஈஸ்வரன் காதலிக்கவில்லை என்று அறிந்த பொழுது ஏற்பட்ட துக்கத்தை காட்டிலும் அவன் வீணாக வஞ்சிக்கப்படுகிறான் என்ற விஷயம் அவளது உள்ளத்தை பன்மடங்கு துக்கத்தில் ஆழ்த்தியது. இரவு நீண்ட நேரம் சென்ற பின்பே தூங்க சென்றதனால் ஈஸ்வரன் படுக்கையை விட்டு எழுந்திருப்பதற்கே அதிக நேரம் ஆகிவிட்டிருந்தது. அவசரமாக ஸ்நானம் செய்துவிட்டு வெளியே போக தயாரித்து கொள்ளும் நிமித்தம் கண்ணாடி எதிரில் சீப்புடன் வந்து நின்ற அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். புதிதாக மலர்ந்த ஒரு குத்து ரோஜா மலர்களை கையில் பிடித்து கொண்டு வாயிற்படி அருகில் நின்று கொண்டிருந்த கிரிஜா புன்னகையுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். தூங்கி கொண்டிருப்பீர்களோ என்னவோ என்று நினைத்தேன் என்று தயங்கியபடி நின்றாள் கிரிஜா. தானே வலிய சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பலவிதமாக எண்ணி சலனப்பட்டு கொண்டிருந்த ஈஸ்வரன் விஷயம் இவ்வளவு சுலபத்தில் முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. கிரிஜா அவனிடம் மனஸ்தாபப்பட்டு கொண்டவளாகவே காண்பித்து கொள்ளவில்லை. முதல் நாள் சம்பவத்தினால் சிறிதும் பாதிக்கப்படாதவள் போல் நடந்து கொண்ட அவள், நீங்கள் வெளியே புறப்படும் முன் அதை கேட்கலாம் என்றிருந்தேன் என்று கொஞ்சலாக மெல்லிய குரலில் கேட்டாள். திடீரென்று ஏற்பட்ட குதூகலமும் ஆனந்தமும் ஈஸ்வரனை சிறிது திணற அடித்துவிட்டன. என்ன கேட்க வேண்டும் என்றாய் கிரிஜா? உள்ள வந்து இப்படி உட்காரேன் என்று தடுமாற்றத்துடன் உபசரித்து கொண்டு நாட்காலி ஒன்றை இழுத்து அறையின் மத்தியிலே போட்டான். அறைக்குள் மெல்ல வந்து நின்று கொண்ட கிரிஜா, ஒன்றுமில்லை. போன வாரம் நீங்கள் எனக்கு படிக்க கொடுப்பதாக சொன்ன அந்த புஸ்தகத்தை தான் கேட்டு கொள்ள வந்தேன். ஏதாவது படிக்காவிட்டால் இங்கே பொழுது போவதே சிரமமாக இருக்கிறது என்றால் கொஞ்சலும் குழைவும் நிறைந்த குரலில். ஓஹோ, அந்த அலமாரியை திறந்து பார், 3வது தட்டின் ஓரத்தில் இருக்கும் என்றான் ஈஸ்வரன். தான் தேடி வந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்ட கிரிஜா அலமாரியின் கதவை சாத்தினாள். அறையை சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்துவிட்டு, இந்த அறையை கொஞ்சம் சீர்திருத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். புஸ்தகங்களை இப்படி தாறுமாறாக போட்டால் அவைகள் வீணாகிவிடாதா? எங்கே பார்த்தாலும் தூசியும் தும்பலமாக இருக்கிறதே. தினசரி நன்றாக ஒருவரும் பெருக்குவது கிடையாதா என்ன என்ற ஆச்சரியத்துடன் கேட்டாள். கிராப்பு தலையை அழகு பார்த்து வாரி விட்டு கொண்டிருந்த ஈஸ்வரன் கண்ணாடியை நின்று திரும்பி அவள் பக்கம் பார்த்து லேசாக புன்னகை செய்தான். இந்த அறையை சீர்திருத்தும் பொறுப்பை உனக்கு கொடுத்து விடுகிறேன். கொஞ்சம் சீர்திருத்தி சுத்தமாக்கி எனக்கு உதவி செய்யேன் பார்க்கலாம் என்றான் பரிகாசமாக. கிரிஜா மேலே ஏதோ கூறுமுன் தன் தாயார் தன்னை பெயரிட்டு கூப்பிடுவதைக் கண்டு திடுகிட்டு, அம்மா அழைக்கிறாள், போய் வருகிறேன், புஸ்தகத்திற்கு ரொம்ப வந்தனம் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். கிரிஜாவின் உடன் நிகழ்த்திய அந்த ஒரு சம்பாஷணை ஈஸ்வரனின் உள்ளத்தை குதூகலத்தில் ஆழ்த்திவிட்டது. அதுவரை மனத்திலே கொந்தளித்து கொண்டிருந்த சஞ்சலமும் மன வருத்தமும் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிட்டன. ஈஸ்வரன் மீண்டும் பழையபடி உல்லாச புருஷனாக மாறி கிரிஜாவுடன் ஆனந்தமாக காதல் உலகில் சுற்றி வர ஆரம்பித்தான். சில தினங்கள் சென்றன. மிதிலா விலாசத்திலே வாழ்க்கை மிக்க அமைதியாக சென்று கொண்டிருந்தது. அன்று காலை சமையல் கட்டிலிருந்து எதேச்சியாக வாயிற்புறத்து ஹாலுக்கு வந்த தேவிக்கு தோட்டத்து நடைபாதை மீது மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்த கோபாலனை கண்டதும் திடுகிட்டு போனாள். ஈஸ்வரன் அந்த சமயம் ஆபீஸிற்கு சென்று விட்டிருப்பான் என்பதும் கோபாலனுக்கு தெரியாத விஷயமல்ல. தெரிந்திருந்தும் அவன் திடீரென்று மீண்டும் ஈஸ்வரன் இல்லாத சமயம் அந்த பங்களாவிற்கு வர வேண்டிய காரணம் யாது? கவலையும் கோபம் அடைந்த தேவிக்கு வாயிற்புறத்து ஹாலுக்குள் விரைந்து சென்றாள். ஈஸ்வரன் இருக்கிறானா? ஆபீஸிற்கு போயிருக்கிறார். எப்பொழுது வருவான் தெரியாது. சாயங்காலம் வந்தால் பார்க்க முடியுமா? திட்டமாக சொல்ல
முடியாது. தனது எதிரே வந்து நின்று படபடவென்று கேட்ட கேள்விகளுக்கு தயாராக பதிலளித்த அந்த சிறுமியின் முகத்தை உற்று பார்த்த கோபாலனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஏன் இவள் இப்படி கோபித்துக் கொள்கிறாள்? இவளுக்கு நாம் என்ன தீங்கு செய்தோம் என்று யூகிக்க முடியாத கோபாலன் திகைப்பும் வியப்பும் ஒருங்கே எய்தியவனாக, ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். அவனை நான் எப்பொழுது பார்க்க வரலாம் என்று உத்தேசமாக உன்னால் சொல்ல முடியாதா என்று கேட்டான் சாந்தமாக. அவர் எப்பொழுது வருவாரோ போவாரோ எனக்கு தெரியாது. அவசரம் என்றால் ஆபீஸில் சென்று பார்த்து கொள்ளலாமே என்று மிடுக்காக கூறிவிட்டு உள்ளே சடக்கென்று திரும்பி சென்று விட்டாள். முன்பின் அதிகம் அறியாத அந்த சிறுமி அனாவசியமாக தன்பால் காட்டிய துவேஷம் கோபாலனுக்கு சிரிப்பை தான் உண்டாக்கியது. தனக்குள்ளே தேவகியை பற்றி பலவாறு என்ன சிரித்து கொண்டே வந்த வழியே திரும்பி சென்றான் கோபாலன். மகத்தானதொரு காரியத்தை சாதித்து விட்டதாக உவகையுடன் திரும்பி உள்ளே வந்து கொண்டிருந்த தேவகி மாடிப்படிகளை 2 காலில் கடந்து கொண்டிருந்த கிரிஜா வாய்ப்புறத்தை நோக்கி ஓடி வருவதை கண்டாள். வாயிலே அந்த கோபாலன் இருக்கிறார், அவரை சிறிது உட்கார சொல் என்று தேவகியை பார்த்து கூறிய கிரிஜா ஓட்டமும் நடையுமாக வாயிலை நோக்கி விரைந்து வந்தாள். அவரா? போய்விட்டாரே, போய் ரொம்ப நாழி ஆகிறதே என்று பதிலளித்த தேவகி அவள் முகத்தை பார்க்க விரும்பாது மறுபுறம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். யாராவது வேலைக்காரனை விட்டு அவரை குறிப்பிட்டு வர சொல்லேன், தோட்டத்தை கூட தாண்டி இருக்க மாட்டார், போ சீக்கிரம் என்று மிகவும் பரபரப்புடன் உத்தரவிட்டாள் கிரிஜா. அவர் அம்மாஞ்சியை பார்க்க வந்தாராம். அம்மாஞ்சியை இப்பொழுது ஆஃபீஸில் தான் பார்க்க முடியும் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அவரை போய் கூப்பிடுவதற்கு தோட்டக்காரன் கூட இல்லை என்று பதிலளித்த தேவகி அவ்விடத்தை விட்டு போக முயற்சித்தாள். அப்படி சொல்லி அவரை அனுப்ப சொன்னது யார் என்று அதட்டிய கிரிஜா தேவகியை கோபத்துடன் விழித்து பார்த்தாள். ஆனால் தேவகி அவள் கோபத்தை கண்டு கிஞ்சித்தும் அசைந்து கொடுக்கவில்லை. தர்மாம்பாலின் கனல் பொறி பறக்கும் விழிகளைக் கண்டு பழக்கப்பட்டிருந்த தேவகி கிரிஜாவின் கோபத்தை சிறிது கூட லட்சியம் செய்யவில்லை. நான் தான் போக சொன்னேன் என்று தைரியமாக கூறிய தேவகி கிரிஜாவை திரும்பி கூட பாராது சமையல் கட்டை நோக்கி சென்றாள். கிரிஜா கோபத்துடன் பல்லை கடித்து கொண்டு செயலற்று அப்படியே சிறிது நேரம் நின்று விட்டாள். வேலைக்காரியேனும் கேவலமாக மற்றவர்களால் நடத்தப்படும் தேவகிக்கு திடீரென்று ஏற்பட்ட தைரியமும் தன்பால் அவள் காட்டிய அலாதியான வெறுப்பும் கிரிஜாவின் மனத்தை மிக்க கிளேசமும் கோபமும் கொலை செய்தன. தேவகி தனது கோபத்தை எப்படி காட்டுவது என்று வகை தெரியாத ஆத்திரத்தில் குமரிக்கொண்டு மாடியிலிருந்து தனது அறைக்கு சென்று விட்டாள் அவள். அன்று சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து திரும்பிய ஈஸ்வரன் தனது அறைக்குள் சென்று வேற்றுடை மாற்றிக்கொண்டு மாடி முன்புற ஹாலில் வந்து உட்கார்ந்து கொண்டான். எங்கேயும் வெளியே சென்று வர மனம் இல்லாதிருந்த தர்மாம்பாள் கிரிஜா, மைதிலி முதலியவர்களுடன் உட்கார்ந்து கேரம் விளையாடி கொண்டிருந்தாள். அந்த ஆட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு அருகில் இருந்த சோஃபா ஒன்றில் மீது வந்து உட்கார்ந்த ஈஸ்வரன் தேவிக்கு கொண்டு வந்து கொடுத்த காஃபி டம்ளரை கையிலே வாங்கி கொண்டான். ஐயா வந்து ஹாலிலே உட்கார்ந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணுமாம் என்று வேலைக்காரன் வந்து கூறியதை கேட்டதும் கிரிஜா ஆட்டத்தின் நடுவில் மிகவும் அவசரமாக எழுந்து நின்றாள். நான் தான் வர சொன்னேன், உங்கள் நண்பர் கோபாலனை. எனக்கு அவர் சில ஃபோட்டோ படங்களை கொண்டு வந்து தருவதாக கூறியிருந்தார். அவைகளை கொண்டு வந்திருக்கிறார் போலிருக்கிறது, போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று தடுமாற்றத்துடன் கூறிய கிரிஜா ஒருவருடைய பதிலையும் எதிர்பார்க்காமல் தலை தெறிக்க மாடிப்படிகளில் இறங்கி ஓடினாள். கையில் பிடித்திருந்த காபி பாத்திரத்தை மேஜை மீது வைத்து ஈஸ்வரன் முகத்தை மெல்ல திரும்பி பார்த்தாள் தேவகி. சினத்தினால் துடித்து கொண்டிருந்த அவன் தனது ஆத்திரத்தை அடக்கும் நிமித்தம் கீழுதட்டை பற்களால் கடித்து கொண்டிருந்தான். மைதிலியின் இதழ்களுக்கிடையில் கோர பொன்னகை ஒன்று நெறிந்தோடியது. கிரிஜாவின் விசித்திரமான நடத்தியினால் அதிர்ச்சியும் அதிருப்தியும் அடைந்த தர்மாம்பாள் முகத்தில் அசுற்றுக்களை வழிந்தோடி கொண்டிருந்தது.